ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பார்த்திங்க அப்படின்னா குருநாத சுவாமி கோயிலில் வந்து தேர் திருவிழா நடைபெற்றது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் 18ஆம் தேதிக்கு அடுத்த வாரம் வந்து நடைபெறும். இதில் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து இந்த தேர் திருவிழா நடைபெறும். அதை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாபெரும் குதிரை சந்தை, அதுக்கப்புறம் மாட்டு சந்தை நடைபெறும். இதில் வந்து கிட்டத்தட்ட குதிரைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3000 குதிரைகளும், மாடுகள் வந்து ஒரு 5000 மாடுகளும் வந்துருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் வந்து குதிரைகள் மாடுகளுக்கு மட்டும் இல்லாமல் வேளாண் சார்ந்த கருவிகள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதில் மெயினாக வந்து நிறைய டிராக்டர் கம்பெனிஸ் வந்து வந்திருந்தாங்க. அந்த டிராக்டர் கம்பெனி சின்ன கம்பெனி டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் நமக்கு என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த டிராக்டர்லாம் பாருங்கள், ரொம்ப சின்ன டிராக்டர். ஸோ நம்ம வந்து சின்ன வேலைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து பின்னாடி வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம போட்டுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல டிராக்டர்ஸ் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நம்ம விவசாயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டிராக்டர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்னதாக வாங்கினீங்கன்னாவே வந்து போதுமானது. ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா காடு வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டிராக்டர் வந்து ஒரு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 தடவைலேருந்து 10 தடவைக்கு மேலே உழுகணும். அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து நமக்கு வேணுங்கிறத வந்து மாட்டிட்டு நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ண தேவையில்லை, அக்ரிக்காக அப்படிங்கிறனால நம்ம அது எல்லாமே வந்து நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி டிராக்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இதை வந்து ஓட்டியும் பார்த்தாங்க. நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறனாலும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா போர்லேருந்து நம்ம பைப்பு ஒரு மிஷின் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான டிராக்டர் கம்பெனிஸும் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறையா பேர் வந்து டிராக்டர் அங்கே வாங்கினீங்க அப்படின்னா அதை டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸ்பாட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ எப்படி வந்து கோயம்புத்தூரில் ஒரு சவுத் இந்தியாவிலேயே வந்து பெஸ்ட்டான வேளாண் எக்ஸ்போ நடந்ததோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டிராக்டர்ஸ் வந்து நம்ம கொண்டாந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேளாண் கருவிகள், டிராக்டருக்கு பின்னாடி மாத்திர எல்லா கருவிகளும் வந்து கொண்டாந்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து சின்ன குழந்தைய கூட டிஸ்ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பின்னாடி டிராக்டருக்கு மாற்றுறது எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. அறுவடை இயந்திரமும் வந்து எல்லா வகையான அறுவடை இயந்திரமும் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எல்லா வகையான கலப்பையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து வாழைக்கு யூஸ் பண்ணுற கலப்பை முதற்கொண்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆகர் டிக்கிங், அதாவது ஒரு குழி தோண்டுற மிஷினு, இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது பாருங்கள், பெரிய கலப்பை. ஸோ இந்த அளவுக்கு பெரிய கலப்பை எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சின்ன நம்ம உழுகிறதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட்லேயே ஆப்ரேட்டட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சும்மா நார்மலாக வந்து ஹேண்ட்லேயே வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கூட இந்த மாதிரி ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணுறது தான்.
ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திருவிழாவில் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் வந்து விமர்சையாக நடைபெற்றது. அதோட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.